Welcome to Vetty Boss. Hi Priya. ஹாய். சூப்பரான ஒரு வீக்கெண்ட். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் இன்னைக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறமாச்சு கேம் எல்லாம் மாறுமா அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் செட் பண்ற அளவுக்கு தான் அப்படியே பயங்கர ஃபயரா இறங்கியிருக்காங்க உள்ள. ஸோ 4 பேரை பேசுனதை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி இந்த கேம் போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் டீம்ல இந்த டைரக்ஷன் டீம்ல அவங்களுக்கு மூளை வேலை செஞ்சிருக்கு கடைசியா. அதாவது 25 நாள் முடிஞ்சு 27 நாளே போயிருச்சு. இது வந்து 28th டே அப்படிங்கும்போது இப்பயாவது வந்து ஃபயரா விஷயங்கள் மாறும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எனக்குமே இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்ட் அது. இப்பதான் வந்து பிக் பாஸ் டே 1ல இருந்து ஆரம்பிக்க போற மாதிரி இருக்குது இந்த சீசன் எனக்கு என்னமோ. பட் ஏன் அதை நான் 27 டேஸை கணக்கிலேயே எடுக்கல அப்படின்னா, எங்கேயாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? ஏதாவது ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்க்கே இல்ல. எல்லா கேரக்டருமே இப்படியே தான் போகுது. எந்த கேரக்டருமே இப்படி கூட ஏறல. எல்லாருமே அவங்க இதுக்கு முன்னாடி டே 1ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதையே இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க. டே 20 முக்கியமா யாருக்குமே ஒரு ஃபேவரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட இல்ல. நமக்கு இவர் ஃபேவரட், இவங்க வந்து வில்லிஸ் வேணா இருக்காங்க, வில்லிஸ் இருக்காங்க. பட் ஆனா ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்லவர்கள் இல்ல ஃபேன் ஃபாலோயர்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரியான யாருமே இந்த வரைக்கும் செட் ஆகல. இதுக்கப்புறம் பார்க்கலாம். எஸ், அதனாலதான் நான் சொல்றேன் இது வந்து டே 1 மாதிரி அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே வந்து அதை ரியலைஸும் பண்ணல, மாத்திக்கவும் இல்ல, கேரக்டர் சேஞ்சஸும் இல்ல, கேமோடைய அப்ளிகேஷன் மைண்ட் அப்ளிகேஷன் சேஞ்சஸ் இல்ல, அப்ரோச் டுவர்ட்ஸ் த ஷோவோட சேஞ்சும் இல்லை, எதுவுமே இல்லை. தங்களுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கிறோம், நம்ம கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தங்க உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. அது வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி, இது நம்ம ஸ்ட்ராட்டஜி இப்படின்னு ஒரு மைண்ட்லயே போயிட்டு இருந்தாங்க. அப்ப அதெல்லாம் கிழிக்கிற மாதிரி இப்போ வந்து உள்ள வந்திருக்கிற 4 பேரு நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போய் எடுத்துக்காட்டி ஓட இந்த அப்படி இப்படின்ட்டு பிரஜின் பண்ணதெல்லாம் வந்து வேற லெவல்ல வந்து ஃபயர் விடுற மாதிரி இருந்துச்சு. அப்போ இதுல இன்னொரு விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த அறிவு கொஞ்சமாவது வந்து பிக் பாஸ் டைரக்ஷன் டீமுக்கு இருந்திருக்கணும் முன்னாடியேன்றது தான். ஏன் அப்படின்னா, இந்த ஷோவை நடத்துறவங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்திருக்கணும். இவ்வளோ ஒரு வாட்டர்மெலன் ஸ்டாரை உள்ள இறக்குறோம், ஒரு அரோராவை உள்ள இறக்குறோம், ஒரு அகோரி கலையரசனை உள்ள இறக்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஒரு இன்ஃப்ளூயன்சஸ்ங்களை மட்டுமே இவ்வளோ பேர் உள்ள இறக்கும்போது இவங்களுக்கு இவங்களுடைய அதாவது இன்ஃப்ளூயன்சஸ்னா அவங்க நான் வந்து குறைவா சொல்லணுன்றதுக்காக சொல்லல. நம்மளே வந்து ஒரு யூடியூப் சேனல் தான். அப்ப இந்த யூடியூப் சேனலோ இன்ஃப்ளூயன்சர் டிஜிட்டல் கிரியேட்டர்ஸா இருக்கும்போது அதுல ஒரு சென்சிபிளான ஆட்கள், இப்போ விக்கல்ஸ் விக்ரம் ஒரு சென்சிபிளான பர்சன். அவருடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் தி கேம் எல்லாமே இருக்குதுல்ல. ஸோ அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஸோ இது வந்து இன்ஃப்ளூயன்சர் அப்படி கிடையாது. பட் இன்சென்சிபிளான ஒரு கேரக்டர்ஸ் நிறைய பேர் உள்ள இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, டப்பாவான ஆட்கள்ன்ற மாதிரி ஆட்கள் தான். ஏன்னா இப்போ அரோராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒன்றும் தெரியாது. இப்போ வரைக்கும் கேம்ல வந்து எதுக்கு மாதிரி உள்ளதோ நான் காசு பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றாங்களே தவிர அவங்க ஃப்ரெண்டுக்கு இருக்கிற அறிவு கூட இல்ல. அவங்கள ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்கன்னா, உன் ஃபேமை நான் மாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் நமக்கு வேணும், நம்ம வெளியே வந்தாலும் நம்மள வந்து அந்த ஒரு வார்த்தையை சொல்லி தான் எல்லாருமே திரும்ப கூப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது அவங்களோட அப்ரோச். அதை நான் தப்புன்னு சொல்ல வரல. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு லூசுத்தனமா இருக்குது. ஓ இதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபேமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியல. சோ இந்த மாதிரி கேரக்டர்ஸை உள்ள இறக்குனது முதல் தப்பு. அதை அட்லீஸ்ட் சரி செய்யற வகையில வைல்ட் கார்டுக்கு சும்மா காய்ச்சிங்க யாராவது ஒரு 4 பேரை கூட்டு வராம உண்மையாவே மெச்சூர்டா ஒரு 35+ 40+ இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் 4 பேர்ல உள்ள இறக்குறாங்க அப்படிங்கும்போது இவங்க வந்து டூ மச் ஆஃப் இந்த அங்கிள் ஆன்டிஸ் டைப்ல வந்து ரொம்ப கிரிஞ்சாவும் போயிட மாட்டாங்க. பூமர் ஆன்டி பூமர் அங்கிள் கேரக்டரும் கிடையாது. இவங்க வந்து இந்த 2K கிட்ஸ்க்கான ஆட்களும் கிடையாது. இவங்க கொஞ்சம் மிடிலா இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது வந்து இந்த 40s வந்து உள்ள போய் என்ன பண்ண போறாங்க அப்படின்றது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டரா இருக்கலாம் அப்படின்றதா வந்து ஓவராலா பார்க்கும்போது இருக்குது. அண்ட் இன் டீடைல் பேசுவோம். கேப்டன்சி டாஸ்க்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆஸ் யூஷுவல் அது எல்லாமே வந்து ரோஸ்ட் பண்ணி இல்ல கேப்டன் சரியில்லை அப்படின்னாங்க. லைக் அவர் மேல வச்சிருந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்மளே நிறைய பேசணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறாரு இந்த ஆர்மி டாஸ்க்குன்ட்டு. பட் அது அந்த அளவுக்கு பண்ண முடியல. ஸோ அதுதான் ஸ்டார்ட் ஆச்சு. அதை பத்தி என்ன? இந்த கேப்டன்சி வந்து இவர் பிரவீனை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம எபிசோட்லயே சொல்லியிருந்தோம். இவர் வந்து ஒரு ஃபயரா ஆரம்பிக்கிறாரு. இந்த ஃபயர் இருக்குமா துஷார் மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு. கடைசியில் அங்கதான் வந்து முடிஞ்சுது இந்த வீக் வரைக்கும். அப்படியே வந்து ஒரு ஒரு மினி துஷார் வேர்ஷனை தான் பார்க்க முடிஞ்சது இவர்கிட்ட. அந்த அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸை தாண்டி எதுவுமே இல்லை. அது ஏற்கனவே உள்ள ஒரு கண்டஸ்டன்ட் கூட வந்து கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ் தாண்டி எனக்கு இந்த ஆர்மி மாதிரி கொஞ்சம் கூட ஃபீலே ஆகலை அப்படின்னு.
அப்ப அதை அவர் எங்க மிஸ் பண்ணாரு அப்படின்றது வந்து எனக்குமே புரியல கொஞ்சம் கூட. ஏன் ஒரு டெசிஷனை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ போல்டா ஒரு ஐடியா இருக்குது. அந்த கேப்டன்சின்னு வந்த உடனே ஒரு அழகா இப்ப எப்படி இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ள வந்து வா நில்லு கார்டன் ஏரியாக்கு வா குடு கிழிச்சு போடுறேன் அந்த ஃபீலை வந்து அவர் கேப்டன் அப்பயே கொடுத்தாரு. ஆனா அது எப்படி அப்படியே வந்து டைல்யூட் ஆகும், அது எப்படி வந்து அந்த ஃபயருங்கிறது வந்து காணாமல் போகும் அப்படிங்கிறது வந்து எனக்கு இப்போ வரைக்கும் வந்து ஒரு புரியாத விஷயமா தான் இருக்கு. ஏன்னா அவர் கொடுத்த ஒரு ஒரு வைப்ரண்டான ஸ்டார்ட் அப்படின்றது வந்து வச்சு செய்ய போறான்டா, ஏதாவது செஞ்சா செமையா இருக்கும்ன்ற மாதிரி. அதை ஏன் செய்ய முடியல அப்படின்னா, அப்போ நீங்க உள்ளுக்குள்ள உங்களுக்கு குரூப்பிசம் இருக்குது, உங்களுக்குள்ள வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அப்ப இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு நம்மளை வெளியே அனுப்பிடுவானுங்களா, இது நடக்குமா அது நடக்குமா, ஒரு 1000 விஷயங்களை யோசிச்சு சும்மா ஒரு வெட்டி பந்தாக்காக நீங்க பண்ணீங்கன்னா அது ஆடியன்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. அவ்வளோ முட்டாளுங்களா நம்ம ஆடியன்ஸ். அப்படியே வந்துட்டு நீங்க இந்த மாதிரிலாம் ஒரு பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு 5 நாள் நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா, இல்லப்பா அவர் அதெல்லாம் பண்ணாருப்பா, ஏதோ ஒண்ணு பண்ணாரு. 24 ஹவர்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பிரஜின் அண்ட் சாண்ட்ரா கொடுத்த ஒரு ஸ்டார்ட் வந்து பிரில்லியன்ட், அவுட்ஸ்டாண்டிங்கான ஸ்டார்ட்னு சொல்லலாம். 10க்கு 10 போடலாம், 100க்கு 100 போடலான்ற மாதிரி ஒரு ஸ்டார்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோல இப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் உள்ள வந்து இறங்கும் போது இவங்களுடைய இம்பாக்ட் எவ்வளவு இருக்கும், அது ஷோ மேலேயும் சரி இந்த கண்டஸ்டன்ஸ் மேலேயும் சரி ரெண்டோட இம்பாக்ட்மே எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கணும். இப்போ ஷோக்கு ஓகேப்பா எனக்கு ஆடியன்ஸ் சூப்பரா இருக்குதுப்பா, எல்லாமே ரைட்டுப்பா, இவங்க வந்தாவா இருக்கணுமா ஆடுறாங்க ரைட்டு. பட் ஆனா அதை விட மிக முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, உள்ள இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கணும், அவனுங்க புத்திக்கு ஏறணும். நீங்க சொல்றது அவனுங்க கேமிங் மாறணும். பிகாஸ் இப்போ உள்ள போற 4 பேர் நல்லா விளையாடினாலும் ஷோஸ் ரொம்ப சூப்பர் ஆயிராது. மீதம் இருக்கிற இந்த 15 பேருக்கு புத்தி சொல்லணும். இந்த 15 பேரும் இதுல இருந்து அட்லீஸ்ட் புரிஞ்சுட்டு கேமை மாத்தணும். இல்ல பிக் பாஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி உள்ள வர கண்டஸ்டன்ஸ்லாம் அந்த வைல்ட் கார்டுல என்ட்ரின்றனால அவங்க நமக்கு அகைன்ஸ்டா சும்மா ஒரு 4 பாயிண்ட் இறக்குவாங்க. என்னதான் இருந்தாலும் இவங்களும் வந்து ஒரு கண்டஸ்டன்ட் தானேப்பா, நம்மளோட வெளியே இருக்கிற ஃபேம் அடிச்சு காலி பண்றதுக்காக இவங்க ஏதோ ஒரு கதை கட்டுறாங்க போல இருக்குது, நீங்க நம்பிட்டு ஒரு உலகத்திலே இருந்தீங்கன்னா அடுத்த வாரம் எவிக்ஷன் நீங்க. அப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள இருக்கிற 15 பேருக்கு வருமா, எவ்வளவு பேருக்கு வரும்? கண்டிப்பா 15 பேரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. எத்தனை பேர் புரிஞ்சுப்பாங்க, அவங்களுக்கு அது உதவுதாங்கிறது போக போக மாறும். பிகாஸ் இப்போ ஒரு 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 வாட்டர்மேன் ஸ்டார் எடுத்துக்கோங்க, அவர் கொஞ்சமாவது புரிஞ்சுதா, இவங்க கிட்டே ஆர்கியூ பண்றாரு, இல்லம்மா நீங்க ஷோவை வெளியே பார்க்காம வந்துட்டு இப்படிலாம் பேசக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கணேசனை இவர் போட்டு அடிச்சுட்டு இருக்காரு. இவரெல்லாம் எப்படி மாறுவார்? எத்தனை வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸை கொண்டு வந்து. ஸோ இவரை மாதிரி ஆட்கள் மாறவே மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திவாகர் வந்து ஒரு ஃபைனல் வரைக்கும் வரமாட்டார். இந்த இன்னொரு ஒரு 3 வாரத்துல 4 வாரத்துல அதிகபட்சம் அவர் கிளம்பிடுவார். அதுக்கு மேல இவரால் தாங்க முடியாது. இப்படி இருந்துச்சுன்னா இதே மாதிரி என்னால புரிஞ்சுக்கவே முடியாது, என்னால வந்து அடுத்தவங்க சொல்றதை ஏத்துக்கவே முடியாதுங்க, எனக்கு தெரியும் நான் ஒரு பெரிய ஆளு, உங்களுக்கு தான் தகுதி இல்ல தராதாரம் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா சூப்பர் மிஸ்டர் திவாகர் நீங்க கிளம்புங்கன்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதுதான் வந்து திவாகரோட நிலைமை. இதே மாதிரி ஒன் மோர் திங், பார்வதி அண்ட் கமருதீன் மேட்டர் இன்னைக்கு ஒன்று நடந்துச்சு. அதுல பாதி திடீர்னு படக்குன்னு கட் பண்ணி படக்குன்னு திருப்பிட்டாங்க. எங்கடா திடீர்னு ஜம்ப் ஆயிருச்சுன்ற மாதிரி. அந்த இதை பத்திலாம் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்வதி சொன்ன உடனே ஒரு ஜம்ப் அந்த இடத்துல. அப்ப என்ன நடந்துச்சுங்கிறத எடிட்ல கட் பண்ணி தூக்கிட்டானுங்க. ஏதோ ஒரு டாபிக் போயிருக்குது, அதை பத்தி பின்னால பேசும்போது தான் கமருதீன் செம்ம டென்ஷன் ஆகி வந்து இது பண்றாரு. இது வந்து ஒரு சூப்பரான மேட்டர், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்பாடா இந்த கமருதீன்ற பையன் இந்த திவாகர்லாம் வந்து பார்வதியை நம்பி ரொம்ப முட்டாளாவே இருக்கிறாங்களே. அப்ப கூட பாருங்க இவர் செம்மையா சண்டை போட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கிற, நீ எப்படி பத்தி பேசியிருந்திருக்கலாம் அப்படின்னு பேசும்போது அப்படியே பார்வதி கேம மாத்துறாங்க. இது வரைக்கும் நம்ம 2 பேரும் பழகுனது உண்மைனா, நம்ம 2 பேரும் நடந்துகிட்டது நீதான், நம்ம 2 பேருக்குள்ள நடந்தது எதுவுமே உண்மை இல்ல, இது வந்து வேணாம், ஷோ விட்டு வெளியே போய் பேசிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருந்துக்கலாம், தோழருங்கலாம் சொன்னியேம்மா. அப்ப நமக்குள்ள நடந்ததெல்லாம் வந்து எதுவுமே உனக்கு எதுவும் இஷ்டம் இல்லைன்ற மாதிரி பேசினியே. நானா தான் கமருது வந்து அதான் கேட்டுருப்பேன். இப்ப நம்ம திடீர்னு வந்துட்டு மறுபடியும் நமக்குள்ள நடந்ததெல்லாம் உண்மைனா என்னமா நடந்துச்சு உங்க 2 பேர் கூட எங்களுக்கு 24/7 அதிகமான ஒன்றும் பெருசா காட்டலையே, லைட்டா அப்படி இப்படி நான் அதுக்கு மேல காட்டலையேன்னு ஆடியன்ஸ்லாம் இங்க வெளியிருந்து. அப்போ நமக்குள்ள நடந்ததெல்லாம் உண்மைனா, நமக்குள்ள இருந்ததெல்லாம் உண்மைனா, நடந்தது இல்லை இருந்தது, நமக்குள்ள இருந்ததெல்லாம் உண்மைனா கொஞ்சமாவது எனக்காக கன்சர்ன்டா பேசு. உனக்கு நான் என்ன கன்சர்ன்டா பேசணும்? நீ என்ன போட்டு தூக்கி போட்டு சாத்துன்னு சாத்திக்கிற, பின்னாடி போயிட்டு திவாகர்ட்ட என்னை பத்தி பேசியிருந்திருக்க எல்லாம். நான் இதைதான் நம்ம எபிசோட்ல பேசணும். இது மட்டும் வெளியே வரமாட்டேங்குது. இது எப்படியாவது இந்த கமருதீன் பேருக்கு தெரியாதா, இவங்க வந்து டபுள் கேம் ஆடுறாங்கன்னா அதை சூப்பரா வெளியேந்து வந்த 2 பேர் உடைச்சு, கமருதீன் உன்னை பத்தி பின்னாடி போய் இந்த பொண்ணு அசிங்கமா பேசுறாப்பா, உன் கேரக்டர் எல்லாம் போட்டு உடைக்கிறாப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தம்பி போட்டு எகிர் நிகழ்றாரு. அவங்கள ஆஃப் பண்றதுக்கு மேடம் கையில் ஒன்று வச்சுக்கிறாங்க. அது எப்படின்னே தெரியல, இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு மட்டும் கையில ஒரு ஒரு வெப்பன் இருந்துட்டே இருக்குது. டக்குன்னு ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு இப்படியே போய் நீ வேணான்றது, நமக்கு அகைன்ஸ்டா வருதுன்னா அப்படியே இந்த பக்கம் நடுவில் வந்துட்டு, ஏன் நான் உனக்கு வேண்டாமா, என் கூட உனக்கு பழக இஷ்டம் இல்லையா, நம்ம பழகினதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப்பை போட்டு அந்த பையனை அப்படியே அமைதி கொடுத்தது. அப்பா சரியான ஒரு கேரக்டருங்கண்ணா. பார்வதி மாதிரி ஒரு கேவலமான ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டை
ஒரு ஆம்பளைங்க உள்ள இருக்கிறவங்கள வந்துட்டு இப்படி கேவலமா யூஸ் பண்ற ஒரு பொண்ண பிக் பாஸ் வரலாறுலயே நான் பார்த்தது இல்ல. எப்படிலாம் நீங்க மேனிபுலேட் பண்ணுவீங்க ஒரு கண்டஸ்டன்ட்ட? எவ்வளோலாம் அவர் மைண்ட மாத்துவீங்க? இப்பயாவது ஒத்துக்கிட்டு, "சாரி கம்ருதீன், நான் உன்ன பத்தி பின்னாடி போய் பேசிட்டேன். ஆமா, உன்ன பத்தி தப்பு தப்பா வந்து அவன்ட்ட பேசிட்டேன். இது மேல நீ என்ட்ட பேசாம போனாலும் பரவால்ல. இன்னைக்காவது என் உண்மைய நான் ஒத்துக்கிறேன். இத நான் வந்து தண்டனையா எடுத்துக்கிறேன் என் மேலிட்ட பேசலன்னு" சொன்னா, இதுதான் ஒரு உண்மையான பையனோ, பொண்ணோ பண்ற ஒரு ஒரு நல்ல கேரக்டருக்கான அடையாளம். இப்பவும் போய் அவனை மேனுப்புலேட் பண்ணி அந்த கேம் ஆட வந்த அந்த கண்டஸ்டன்ட்ட இமோஷனலா அட்டாக் பண்ணி, நீ என் மேல நீ கன்சர்ன்டா இல்லையா, உன்ன அளவுக்கு நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படி நீங்க இங்க ஒரு விக்டிம் கார்டு ஆட ட்ரை பண்ணி எவ்வளவு அழகா மேனுப்புலேட் பண்றாங்க இவங்க. ஐயோ, இந்த மாதிரி ஒரு பொண்ணு, இவ்வளவு கேவலமான ஒரு பொண்ணு நான் பார்த்ததே இல்லைங்க இந்த மாதிரி டிவி ஹிஸ்டரியில. மோசம். கம்ரிதன்ட்ட பேசும்போது கூட ஒரு சண்டை வந்துச்சு. திருப்பியும் வந்து 2 days முன்னாடி வந்து பேட்சப் ஆயிட்டாங்க, சத்தியம் எல்லாம் வாங்கினாங்க. அப்ப அட்லீஸ்ட் ரிவீல் பண்ணியிருந்திருக்கலாம். இதுதான் திவாகர்ட்ட நான் சொல்லிட்டேன், தெரியாம சொல்லிட்டேன், ஏதோ ஒண்ணு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு இப்பே இல்ல, நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்ட்டு சீரியஸ்லி உள்ளுக்குள்ள அவங்களுக்கும் அந்த கமருதனுக்கும் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது உண்மையா இருந்துச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி நடந்திருக்கும், நான் சொல்ற மாதிரி நடந்திருக்கும். அங்கதான் ரிலேஷன்ஷிப்பே இல்லையே, ஒரு உண்மை தன்மையே இல்லையே, ஒரு ஹானஸ்டியே இல்லையே. அந்த பையன் தான் வந்து இந்த பொண்ணை நிஜமாவே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸோட அப்ரோச் பண்ணியிருக்கான். இந்த பொண்ணு ரொம்ப தெளிவா, உனக்கு 10 ஓட்டு உழுந்துருச்சு, நீ வந்து உன் கூட இருந்தா எனக்கு டேஞ்சர்னு உனக்காக குரல் கொடுத்து உன்னால உனக்காக சண்டை போட போய் 10 ஓட்டு வாங்கின அவனை பார்த்து நீ ஓடுற. இந்த வாரத்துல இருந்து இவன் கூட இருந்தா நமக்கு பிரச்சனைன்னு சொல்லி உடனடியா திங்கக்கிழமை காலையில நீ வந்து உட்காந்து திவாகர் கிட்ட, ஆனா என்ன அவன் பேட் டச் பண்ண ட்ரை பண்ணா, எவ்வளவு பெரிய கேவலங்க இது. நீ கன்சென்ட்டோட ஒருத்தன் கூட போய் உட்காந்து ஷோல டிவியில 1000 பேர் பார்க்கும்போது, லட்சக்கணக்கான பேர் பார்க்கும்போது அவங்க கூட தொட்டு தடவி விளையாடிட்டு, நான் இது வரைக்கும் இப்படி பேசினதே இல்லை, எனக்கு ரொம்ப அநியாயத்துக்கு கோவம் வருது. எவ்வளவு தடவை நீங்க ஏமாத்துறீங்க? எவ்வளவு தடவை? ஒரு தடவை ஏமாத்துற, 2 தடவை ஏமாத்துற, அப்ப 3 தடவை ஏமாத்துற. அப்ப உனக்கு இங்க நேர்மைன்றதே கிடையாது, உனக்கு ஹானஸ்டியே இல்ல. நீ ஒரு பையன் ஃபீலிங்ஸோட விளையாடிட்டு இருக்கிற உள்ள உட்காந்துட்டு, உனக்கு முதல்ல வேணும்னு சொல்லி நல்லா உட்காந்து பேசினேன், 10 ஓட்டு விழுந்தவனே ஐயோ வேணாம், என்ன பேட் டச் பண்ண அவனு பின்னாடி வந்து நீ கமருதீனை பத்தி தப்பா பேசியிருந்திருக்க திவாகர் கிட்ட, அவன்கிட்ட அதை அட்ரஸ் பண்ணவே இல்லை, அவன்கிட்ட நீ பேட் டச் பண்ணன்னு சொல்லவே இல்லை. அப்போ அதுலயே ஒரு பொய் இருக்குதுன்றது நமக்கு தெரிய வந்துச்சு. அதை தாண்டி இன்னைக்கு அது எக்ஸ்போஸ் ஆகி நீ மாட்டிக்கிட்ட உடனே திரும்பவும் அவனை வந்து இமோஷனலா அட்டாக் பண்ணி, நானும் உன் அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன், என் மேல கொஞ்சமாவது அக்கறையா பேசு, என்னை பத்தி அக்கறையா, நமக்கு நல்ல நடந்ததெல்லாம் உண்மைனா அப்படின்னு சொல்லி பேச. எவ்வளவு பெரிய கேவலமான பொம்பளைங்க இந்த பொண்ணு. பாத்தா எனக்கு வெறுப்பா வருது. ஐயோ கடவுளே, இந்த அதுதான் எனக்கு ஏன்டா இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட்ட வந்து உள்ள அனுப்புனாங்க அப்படின்னு தான் இருக்கு. எல்லாமே போய் இதுல வேற இன்னைக்கு வந்து அந்த எழுதுனதுல வந்து நான் வந்து என்னோட ட்ரூ செல்ஃப் வந்து வெளிக்காட்டுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு, நான் யாருன்னு எக்ஸ்போஸ் பண்ண வந்திருக்கேன். சூப்பரா எக்ஸ்போஸ் பண்ணிக்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. எப்படிலாம் ஒரு பொண்ணு இருக்கக்கூடாதோ இந்த ஜெனரேஷன்ல, அப்படியெல்லாம் ஒரு உருவமா வந்து உள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு ஒரு பார்வதி அப்படின்ற ஒரு நேம்ல. அதுல வேற ரொம்ப ப்ரைடா வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் வந்து என்ன எக்ஸ்போஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா எக்ஸ்போஸ் ஆச்சு. அண்ட் வெளியில வந்தா தெரியும் எந்த அளவுக்குன்ட்டு. கிழிச்சு போட்டாங்க பாரு 2 பேரும் சேர்ந்து அந்த பேப்பர் வாங்கி டர்னு கிழிச்சிட்டு பிரச்சனை, அது என்னோட இஷ்டம். வேற லெவல், அதெல்லாம் தாக்குதல். எந்த கிழிச்சு போட்டீங்க, ஐயோ இவன் கிழிக்கலையான்னு வேற. அதுல ஒண்ணு, எந்த கிழிச்சிங்க சந்தோஷம், எல்லாரோடையும் கிழிச்சு போடுங்க, ரொம்ப சந்தோஷம். இதான் இந்த பொண்ணோட கேரக்டரேங்க. என்னை எதிர்த்தவன், என்னை கேவலமா பேசினவன் எல்லாரையும் போட்டு அடி, எனக்கு ஈக்குவலா எல்லாரையும் மட்டமாக்கு. நான் கெட்டு போனாலும் எனக்கு பரவாயில்ல, எனக்கு சந்தோஷம் தான். என் கூட சேர்ந்து இந்த உலகமே அழியுதா, ஐ எம் வெரி ஹாப்பி. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தான் இந்த பார்வதி. அப்ப இவனுக்கு பிரவீனுக்கு பேப்பர் கிழிச்சு போடல, பிரவீன் பேப்பர் நீங்க கிழிச்சு போட்டு ஒரு கேள்வி, அது ஏன் இஷ்டம், அதை நான் தான் முடிவு பண்ணணும் பிரஜின் சொன்னா. எனக்கு என்னன்னா, இந்த வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் முக்கியமா பிரஜின் அண்ட் அந்த ஒய்ஃப் சாண்ட்ரா, இவங்க இருவருமே கடைசி வரைக்கும், அவங்க இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல இதே லெவலை மெயின்டைன். நீங்க உள்ள வரும்போது ஒரு ஃபயர் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் சேச்சுரேட் ஆகும். நீங்களும் ஒன் ஆஃப் த ஹவுஸ்மேட்ஸ் உள்ள இருக்கும் போது என்னென்னலாம் நடக்குதுங்கிறது எனக்கும் புரியுது. ஆமா, அப்போ இவங்க எல்லாம் இப்படித்தான் நடந்திருப்பாங்க போல. நீங்க அதுக்குள்ள இறங்கிட்டீங்கன்னா அப்ப இன்னொரு 4 வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப கூட்டு வந்துட்டு இருக்க முடியாது, ரைட்டா? வரலாம் இன்னொரு ரவுண்ட் 50 நாள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க 4 பேரை விட இன்னும் பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேற யாருக்காவது கிடைக்குமானா என்னை பொறுத்த வரைக்கும் இல்ல. அதுவும் பிரஜின் அண்ட் சாண்ட்ரா வந்து இதை இப்படியே மெயின்டைன் பண்ணா
ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் அமித் பார்கவ பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவரை வந்துட்டு இந்த வியானா சூப்பரா ஆஃப் பண்ணாங்க. நீ வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டா இரு. நீ என்னவா வேணாலும் இரு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். அதாவது இப்ப வாட்டர்மெலன் ஸ்டார் மாரி வந்து லூசுத்தனமா கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது கிடையாது. பட் இந்த பொண்ணு இந்த இடத்துல நான் அழுக இல்ல. அந்த இடத்துல நான் அழுகல. நான் கோவப்பட்டேனே தவிர, நான் அந்த மேட்டர்ல அந்த இடத்துல நான் அழுகல. நீங்க ஒழுங்கா ஷோவ போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அமித் பார்கவ் சொன்னது. ஐ மீன் எனக்குமே அதுல வந்து ரொம்ப கரெக்டான ஞாபகம் இல்ல. அமித் பார்கவ் திரும்ப திரும்ப அழுதுல ஆரம்பிச்சு, அப்புறம் கண்ணுல தண்ணி தேங்குனதுல ஆரம்பிச்சு, அப்புறம் கீழே தொண்டை கம்முனதுன்ற வரைக்கும் வந்துட்டாரு. அது வரைக்கும் அந்த பொண்ணு ஒத்துக்கல. சோ எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு வியானா கிட்ட. நீ ஏதாவது பாயிண்டே பேச மாட்டேங்கடி, ரொம்ப அழுகிற அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணா இவங்க பாக்குற பொண்ணு இவ்வளவு போல்டா வந்து எல்லா இடத்துலயுமே நீ வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ன்றதை தவிர்த்து நீ வேற யாரும் கிடையாது, நான் சொல்றேன் என்னை பத்தி எனக்கு தெரியுன்ற அந்த இடத்துல அந்த பொண்ணு நின்னது ரொம்ப சூப்பர். அண்ட் இவங்க எல்லாருமே பேப்பரை கிழிச்சு போடும்போது வந்து செலக்டிவா யார் யாரெல்லாம் கிழிச்சு போட்டுருக்காங்க அப்படின்னா வந்து இந்த இவங்க விஜய் பார்வதியோட கிழிச்சிருக்காங்க, கம்ருதீனோட கிழிச்சு போட்டுருக்காங்க, எஃப்ஜே ஓடுத உள்ள தூக்கி போட்டாங்க, எஃப்ஜே ஓடுத உள்ள தூக்கி போட்டாங்க, துஷாரை வந்து நீங்களே கிழிச்சு போட்டுருங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி லிஸ்ட்ல கிழிச்சு தான் கையால அவங்களே கிழிச்சு போட்டதுன்னா இந்த 3 பேர் தான். ஒன்னு அரோரா, இன்னொன்னு வந்து நம்ம கமருதீன் அண்ட் பார்வதி. இந்த 3 பேரை தான் வந்து அவங்களா கையால கிழிச்சு போட்டாங்க. அதுல வந்து 2 பேரும் சரியான கோவம். பார்வதிக்கு மூஞ்சி இல்ல, இந்த பொண்ணு என்னன்னா தட் இஸ் ரூட். நீ ஒழுங்கா இல்லாம 27 நாள் சும்மா உட்காந்து மாவு அரைச்சிட்டு இருப்ப. கடந்த ஒரு வாரத்துல வந்து நீ வாயே திறக்கல, எங்கேயோ ஒரு வாரத்துல உட்காந்து இப்படிம்ப உன்னை வந்து உன் பேப்பர்லாம் கிழிச்சு போடாம, அப்படியாமா சரிம்மா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சரியா, கொஞ்சம் லைட்டா அப்படி கொஞ்சம் இதை மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன்கிட்ட இப்படித்தான் பேசுவானுங்க அப்படின்றது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு அப்ரோச். ஓவராலா பார்க்கும்போது இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே செம்ம. பட் நான் அந்த திவ்யா கணேசன் மேட்டர் சொன்னேன் பாத்தீங்களா, அவங்க வந்து செம்ம கோவமான ஒரு ஆளு, நான் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆளு. இவங்க வந்து எதுக்குமே சும்மா இருக்க மாட்டாங்க. வந்த உடனே ஏண்டா பாட்டு பாடுறேன்னு கூப்பிட்டீங்க, ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் உள்ள வந்து நாங்க உங்களுக்கு ஒரு பாட்டு பாடுறேன்னு கூப்பிடுறீங்க, சரின்னு வந்து 4 பேர் உட்காடுறோம். நீங்கலாம் கவுச்சி மீன், நாங்கெல்லாம் வந்து முன்னாடில இருந்தே இருக்கிற உள்ள இருக்கிற கெத்தான ஆளு அப்படின்னா ஒரு நிமிஷம் பாட்டு நிறுத்து அப்படின்னு அதை மத்த கண்டஸ்டன்ஸும் கூட வைல்ட் கார்டுல இருக்கிறவங்க அதை தப்பா நினைச்சுக்கல. அவங்க என்னடா பாராட்டுற மாதிரி பாடிட்டு சும்மா அப்படி மாத்திட்டான்னு சொல்லி அதை வந்து ரசனையோட சரி ஓகே ரைட் ஏதோ கலாய்க்கிறானுங்க, ஓகே போட்டி போறாங்க போல வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா இதுவான்னு பாத்துக்கலாம் அவங்க அதை ஸ்போர்ட்டியா ஹெல்தியா எடுத்துக்கிட்டாங்க. பட் திவ்யா கணேசன் அங்க உள்ள பூந்து இதை நான் வந்து ஸ்போர்ட்டியான எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ என்ன சொல்லி கூப்பிட்ட மேனஸ்னு ஒண்ணு இருந்தா நீ என்ன சொல்லி கூப்பிட்ட, ஏய் இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் கலாய்ச்சி ஒரு பாட்டு பாடுவேன்டா நீ டேரக்டா சொல்லியிருந்தா ஓகே அது வேற. பட் கொஞ்சம் வரீங்களா உங்களுக்கு நான் ஒரு பாட்டு பாடுறேன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்திருக்கீங்கன்னு அவங்க சொல்றாங்க. அப்படி கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு நீ கலாய்கிற மாதிரி பாட்டு பாடா நான் ஏன் சும்மா இருக்கணும்? சோ இது வந்து பிரஜென்ட் பண்ணதும் அவங்க மாதிரி 3 பேர் மாதிரி அமைதியா இருந்ததும் ஓகே, இவங்கள மாதிரி இருந்ததும் சூப்பர்ன்றேன் நான். சோ எல்லாத்துக்குமே நீங்க பண்றதுக்கெல்லாம் ஆமா போடாம ஒவ்வொரு இடங்கள்லயும் நீங்க பண்ற தவறுகள் எல்லாம் குத்தி காட்டுறதுக்கு சொல்லி காட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் திவ்யா கணேசன் மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து பார்வதியெல்லாம் மிஞ்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் சண்டைக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் திவ்யா கணேசன். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் வேற என்னென்ன அப்சர்வேஷன்ஸ்ன்றத சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சீசன்ல ஜூலியன் ஓவியாக்கும் இதே மாதிரிதான் ஒண்ணு நடந்துச்சு. அந்த 5 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒண்ணு நடந்துச்சு. அப்ப இவங்க அதே மாதிரிதான் போய் சொல்லி மறைக்க அந்த மாதிரிலாம் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் அப்பதான் கமல் சார் வந்து ஃபர்ஸ்ட் குறும்படம் அப்படின்னு ஒண்ணு வந்து போட்டாங்க. அப்ப அந்த 5 செகண்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது பயங்கர வைரல் ஆச்சு. குறும்படம் போடணும்டா அப்படின்ட்டு நான் வந்து இந்த வீக்ல எல்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, சரி அட்லீஸ்ட் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு பார்வதி வந்து கமருதீனை பத்தி என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு குறும்படம் போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சேன். பட் அது குறும்படமா இல்லாம பின்னாடி ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி அனுப்பி விட்டு பாரு உன்னை பத்தி இப்படிதான் சொல்லியிருக்கா நீயே போய் டீல் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னது வந்துட்டு இட்ஸ் ஓகே இது ஒரு நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. சோ இன்னைக்கு வந்து இதுதான் வைல்ட் கார்டு என்ட்ரிஸ்ல வந்துட்டு இவ்வளவு சூப்பரா வந்து அனல் பறக்கிற மாதிரியான நிறைய கண்டென்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சு. சோ வெயிட்டிங் ஃபார் டுமாரோ என்னெல்லாம் இவங்க 4 பேர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு ரொம்ப வெயிட்டிங்ல இருக்கேன். ஷூர் கண்டிப்பா வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு நம்பலாம். உண்மையா நான் சொன்ன மாதிரி வந்து இப்பதான் வந்து பிக் பாஸ் சீசன் டே 1 நாளைக்கு தான் ஆக்சுவலா ஆரம்பிக்க போகுது. இப்போ வந்தது வந்து வெறும் ஷோக்கான டீசரு. நாளைக்கு டே 29 தான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் சீசன் 9 டே 1 நான் பாக்குறேன். இதுல இருந்து இது எப்படி போக போகுது, எல்லாரும் எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்றத நாளைக்கு நம்ம திரும்ப வந்து கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் பிரியா. See you tomorrow. Bye bye. Thank you. Bye.